பேரு எம் ராஜமாணிக்கங்க. பர்மா தமிழர். எங்க தாத்தா காலத்துல அப்ப பர்மா இந்தியா கூட இருந்ததுனால அப்ப எல்லாம் ஃப்ரீயா அப்ப அந்தமான் போற மாதிரி அப்ப பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாம ஃப்ரீயா போகலாம் வரலான்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய இப்ப காஷ்மீர்ல அடிக்கடி பிரச்சனை வர மாதிரி பர்மாவையும் வந்து நல்லா செழிப்பான நாடுன்றதுனால அமெரிக்கா, சீனா மற்ற பக்கத்துல இருக்கிற அத்தனை நாடும் அதை அட்டாக் பண்றாங்க. அடிக்கடி பண்ணதுனால அங்க அடிக்கடி பிரச்சனை வர்றதுல அதை வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பர்மாவுக்கு தனிநாடு கொடுத்துருச்சு இந்தியா. எப்படி பாகிஸ்தான் கொடுத்தது, பங்காளுக்கு எப்படி கொடுத்து எல்லாத்தையும் தலைவலி வாங்கலாம்னு பிரிச்சு விட்டாங்க. பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த பர்மா கவர்மெண்ட் வந்து அவன் சட்டத்திட்டம் எல்லாம் போட்டான். பர்மாவில் இருக்கிறவங்களை தவிர மற்ற அயல்நாட்டுக்காரங்களாம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெரி கண்டிப்பாக கட்டி ஆகும். சட்டம் இல்லைன்னா கட்டி ஆடி இது ஐடி ரெனியூல் பண்ணோம். ஒரு டேட்டு பாரா நேரம் அரெஸ்ட் பண்ணிக்குவான். மிலிட்ரி ராணுவ ஆட்சி அவன் கண்டிஷனாக போட்டான். இது கொஞ்சம் 13 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த கண்டிஷன். குழந்தைகள் இருக்குங்க. இது நம்ம இங்கேயே கூட மறந்துடும் இல்லையா, 10 மாசம் கூட ஒரு நாளைக்கு எடுத்து மறந்துடும் இல்லையா. அந்த மாதிரி மறதியில் இருந்தா கூட மாட்டாங்க. அரசு பண்ணி இந்த மாதிரி இன்னும் சில போட்டிகள்லாம் நிறைய வளர்ந்தோடனே இன்னொன்று முக்கிய காரணம் வந்து இந்தியா கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஏதோ ஒப்பந்தம் வச்சு பேச்சுவார்த்தை நடக்கும்போது நேரு இருந்தார். பிரதமர் 1964 நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது பர்மா வந்து கொஞ்சம் முதல்ல நம்ம கூட நல்லா ஈடுபடாது, நம்ம கொடுத்த சுதந்திரம் தான், அவன் கொஞ்சம் தனியாக போட்டோன்றதுனால கொஞ்சம் அதிக பர்சன்டேஜாக பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம தமிழர் இந்தியன்ஸ் பொதுவாக இந்தியன்ஸ் எல்லாம் வந்து திரும்பி வரணும்னு விருப்பப்பட்டோம். அதுக்கு நாங்கள் ஃப்ரீ கப்பல் ஏற்பட்டோம். நீங்கள் அங்கே என்ன தொழில் செய்யணுங்களோ அதே தொழிலை வந்து இங்கே உங்களுக்கு வியாபாரம் பண்ணால் வியாபாரம் தரோம். வண்டி மாடு வச்சு தான் நான் தொழில் செய்கிறேன்னா வண்டி மாடு லோன் தரோம். பால் மாடு கறவை மாடு அதுக்குன்னு தரோம். விவசாயம்னா லேண்டு தரோம். இப்போ சூட்டபிள் பர்சன்னா போலீஸ், ராணுவம் இந்த மாதிரி எல்லாம் ஃபேக்ட்ரிகள் ஏதாவது தொழில் செஞ்சோம். தொழில் செஞ்சு உங்களுக்கு எல்லா சரி இவ்வளோ ஃப்ரீயா நமக்கு சதவி கொடுக்கும்போது நாம ஏன் அயல்நாட்டில் இருக்கணும், இங்கேயும் கொஞ்சம் கட்டுப்படியாக தானே சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது 1964 நான் கப்பலில் பரப்பு 7 நாள் பயணம். பர்மாலேருந்து இந்தியாவுக்கு வரோம். சென்னை சேர்ந்தோம் வர 7 நாள் பயணம். நான் 7ஆவது நாள் இங்கே வரும்போது பொழுது விரிஞ்சிருச்சு. 6 மணிக்கு சரி கடல் தெரியுது. 7 நாளாக கடல் தான் இருக்குது, தரையே கிடையாது. கடை தெரியுதுன்னு ஒன்று ஒரு ஆவலா அந்த 13 வயசுக்கு மேலே ஓடிவாங்க. அதனால ஒரு மேற்தத்தை வந்து பார்த்தா சென்னை துறைமுகத்தை தலைவர்கள் நிற்க வச்சிருக்காங்க. வெயிட்டிங் ஃப்ரீயானாதான் உள்ள பார்ப்போம். வெயிட்டிங் கப்பலாம் பார்க்கறது தெரியுது. அப்போ அந்த நேரத்துல கொடிக்கம்பத்துல பாதியில் அரக்கம்பத்துல இறக்குறாங்க. இந்தியா என்னன்னா அரக்கம்பத்துல பாருங்க இங்க வந்து எனக்கு ஊர் ராம்நாடு சிவகங்கை அங்க ஒன்றும் சரியா வேலை வாய்ப்பு. இந்த பவர் ஹவுஸ் அந்த பக்கம் இருக்கிற பவர் ஹவுஸ் அனல் மின் நிலையம் அப்ப கட்டுறதுக்கு பள்ளம் நோக்கிது 1915. இங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பர்மாத்தமிழர் வந்து இதெல்லாம் காலியா கிடந்தாங்க. இங்க குறிச்சப்பட்டு அப்படியே பர்மா ரிப்போர்ட் எடுத்து ஒட்டுக்கும் தான் ஃப்ரீயா ஒவ்வொரு கிரவுண்டு பர்மா ஆளுகள் கொஞ்சம் கொடுத்தாங்க. இப்ப பர்மால வந்து முனீஸ்வரர் வந்து முனீஸ்வரன், அந்த அம்மா அங்காள ஈஸ்வரன், முனீஸ்வரன். பீலிக்கான்றது என்னன்றது ஒரு பத்து. பீலிக்கான்றது பர்மால இங்க போய் ஃபேமஸா இருந்த ஒரு ஊரினுடைய பேர். பீலிக்கான்றது ஒரு ஊர். இப்ப 800 பீலிக்கான். அதனால அந்த பீலிக்கான் முனீஸ்வரர் எத்தனையோ ஊர்ல கோயில் இருந்தாலும் எத்தனையோ பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதிங்கிற மாதிரி, எத்தனை மீனாட்சி இருந்தாலும் மதுரைன்ற மாதிரி மீனாட்சி. அத இங்க வந்த உடனே எல்லா இங்க மட்டும் இல்லை, பர்மா காலனின்றது எங்க அங்க இருக்குன்னா எண்ணூர்ல இருக்குது, வியாசப்பாடுல இருக்கு, தண்டார்பேட்டையில இருக்குது, ரெட்னிக்ஸ்ல இருக்குது, கும்மிடிப்பூண்டியில இருக்குது, தமிழ்நாடு பூரா இருக்குது, இன்னும் இந்தியா பூரா இருக்கு. எங்க கப்பல் இங்க விட்டுட்டாங்க, நாங்க இங்க விட்டோம். டெல்லியில விட்டுருந்தா டெல்லியில இருக்கிறாங்க, பாம்பேல விட்டோம்னா பாம்பேல இருக்காங்க. நான் தமிழ்நாடு இங்க விருப்பப்பட்டு போய்க்க பேர் தரேன்றாங்க. இங்க 3 தலைமுறை 100 years ஆயிடுச்சு. 3 தலைமுறை 100 years இங்க 10 நாளைக்கு இல்லைனாவே ப்ராப்பர்ட்டி போயிடும்.
நாங்க வந்து கேட்டா உங்க தாத்தா எல்லாத்தையும் காலி பிரிச்சு தான் போனாரு இல்லைன்றாங்க. அக்கம் பக்கத்துல போறாங்க இல்லைங்க இந்த ஊரே அவருதான் எல்லாம் கிட்டி பிடிச்சி அனுப்பிச்சிட்டாரு மாமா அப்படின்ட்டா. அவரே ஒண்ணு இல்லாம இருக்கிறாரு. இது வந்து அங்க 1 மாசம் சொல்றாங்க. 1 மாசம் 2 மாசமா சாப்பாடு எப்படி இந்த ராஜராஜ சோழன் பத்தி கேட்டீங்க. அவர் கோயில் கட்டும்போது எப்படி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு கோயில் கட்டினாரு. ஒரு எண்ணெய் கூட வெளியே வாங்கக்கூடாது, பசுமாடு கொடுத்தாரு, அதுல நெய் காய்ச்சணும், பால் கறக்கணும், அதுலதான் அபிஷேகம் பண்ணணும். எப்படி அந்த காலத்துல ராஜா இதே மாதிரி தர்மால அதுக்குன்னு லேண்டு ஒட்டி அந்த லேண்டுல இருந்து ரைஸ் அந்த மாசம் ஃபுல்லா தமிழ்நாடு ஏற்பாடு. பர்மியனுக்கு வந்து ஒரே மதம் அவங்க சுத்தமா இருந்தா நம்ம இங்க இருந்து பேப்பால போனோம். ஆனா பர்மா, தாய்லாந்து, சீனா இவங்களுக்கு எல்லாம் வேற நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. இத்தனை சாமி அவங்களுக்கு ஒரே புத்தம். பர்மாவில வந்து புத்தரை வந்து கோடமா மியாஸ்வா ஐயா அது நிறைய பேர். நான் பர்மா படிச்சவன், இது வாயிலே வராது. மற்றவங்க பர்மா படிச்சதுனால நம்ம கௌதம புத்தர் அதுதான். அது வந்து இப்ப இங்க வந்து எல்லா ஊர்லயும் இருக்குது. தீமிதி 10 நாள் பாண்டி பாடிகாட் முனீஸ்வரர் இருக்கு, அங்காள ஈஸ்வரி இருக்கு, இங்க கீழே இருக்கு. இதே வந்து கொஞ்சம் வேண்டியதெல்லாம் 1 மாசம் நடக்கும். 1 மாசம் இது 800 வந்து மொத்த ஏரியாவுக்கு 800. இதுல வந்து அன்னை சிவகாமி தான். ரொம்ப நன்றி.